வணக்கம் மக்களே. ஸ்மார்ட் ஃபோன் கேமராவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போன ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட பிக்சல் டிவைஸ். அந்த அளவுக்கு அந்த கேமரா இருக்கும். ஒரு மினி டிஎஸ்எல்ஆர்னு சொல்கிற அளவுக்கு கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பட் அந்த ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமராவை போன வருஷம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொண்டு வந்து பிக்சல் 3A 3XL லான்ச் பண்ணாங்க. ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இந்த வருஷம் பிக்சல் 4A எப்போ வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க, நாங்களே உங்களுக்கு ரூமர்ஸ்லாம் கொடுக்குறோம்ட்டு கூகுளே பார்த்தீங்கன்னா பேனர் அடித்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூகுள் பார்த்தீங்கன்னா வெறும் சிங்கிள் கேமரா வச்சு கலக்குவாங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா 12.3 MP தான் கேமரா, சோனி சென்சார். அதை வச்சுக்கிட்டே சும்மா தாறுமாறான கேமராவாக கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வெறும் 8 மெகா பிக்சல் தான். பட் அந்த செல்ஃபிஸ் அடிச்சுக்க ஆளே இல்லைன்ற அளவுக்கு இருக்கும் அந்த கேமரா. பிக்சல் 4ல் இருக்க அந்த தாறுமாறான ஃப்ளாக்ஷிப் கேமரா தான் இந்த ஃபோன்லேயே இருக்க போது. பிக்சல் 4A 4A பேக்கில் சிங்கிள் கேமரா தான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சோல் வச்ச கேமரா கொடுத்துருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் பிக்சல் 4 டிசைனை விட இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பட் வழக்கம் போல் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுப்பாங்க. நோ IP ரேட்டிங், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்காது. பட் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் கூகுள் தான் ஆண்ட்ராய்டு ஓன் பண்ணுறாங்க. அதனால் 2 வருஷத்துக்கு கன்ஃபார்மாக எல்லா அப்டேட்ஸுமே வந்துடும். மாதம் செக்யூரிட்டி பேட்சுமே வந்துடும். பட் கூகுளோட ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் பிக்சலுக்கு கிடையாது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு மிட்ரேஞ்ச் ப்ராசஸரான ஸ்னாப்ட்ராகன் 730 இல்லைனா 712 கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெறும் 670 தான் கொடுத்தாங்க. அந்த சிப்புக்கு இது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ 64 128 இது ரெண்டில் தான் ஏதாவது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். UFS 2.1 ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுப்பாங்க. ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா பிக்சல் 4A 6 இன்ச்லையும் 4A XL 6.4 இன்ச்லையும் இருக்கலாம். பேட்டரி லைஃப் பிக்சல் 4Aல 3100 mAh, பிக்சல் 4A XLல பார்த்தீங்கன்னா 3800 mAh கொடுப்பாங்க. பார்க்குறது கம்மியாக இருந்தாலும் அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஆப்டிமைசேஷனால ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுப்பாங்க. பிளாஸ்டிக் பாடி தான் கொடுப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோன், அதனால் பிளாஸ்டிக் பாடி தான் கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் OLED ஸ்க்ரீன் தான் கொடுப்பாங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் 60 Hz தான் கொடுப்பாங்க. 90 Hzலாம் எதிர்பார்க்க முடியாது. வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்கும். போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷமாக அதவே கண்டினியூ பண்ணுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுப்பாங்க. டூயல் சிம் சப்போர்ட் இருக்கும். பட் அதில் ஒன்று eSIM இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா USல $400. அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 30,000 வருதும். என்னடா சொல்கிற, 30,000மா? இதோட அதிகமான ஸ்பெக் வச்சு வெறும் 15,000 நம்ம ஊரில் ஃபோன் இருக்கேன்னு சொன்னேன்னா இருக்குது. பட் இந்த கேமராவோட லெவல் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோன்ஸுமே வராது. இது பிக்சல் பார்த்தீங்கன்னா 80,000 90,000க்கு வித்துட்டு இருக்காங்க. அந்த விலையில் இருக்க கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கேமரா தான் ரொம்ப முக்கியம், இல்லை எனக்கு ஃபோட்டோகிராஃபரான ஆசையாக இருக்குது, பட் ஒரு DSLRோ இல்லை மிரர்லெஸ் கேமராவோ ஃப்ளாக்ஷிப் லெவல் கேமராவெல்லாம் வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபோன் ஒரு நல்ல பிக்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ராமன் கமெண்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். வேறு உங்களோட தாட்ஸ் என்ன இல்லை டவுட்ஸ் எது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். காசா பணமா போகிற போகில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.